இந்த இந்த நாடகம் முத்துசாமியால் 1985 எழுதப்பட்ட ஒரு நாடகம் அது. அஹ் இது இது ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் இந்த நாடகத்தை. அஹ் ரொம்ப 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 ஒரு டஃப்பான ஒரு நாடகம். ஏன்னா இந்த வேரியஸ் லெவல்ஸில் இந்த டைலாக் எல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய அஹ், அதாவது மோதல்கள், அஹ், ஒட்டுதல்கள், பிரிதல் எல்லாம் இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைலாக்குள்ள இந்த டைலாகுக்கு ஒரு மல்டி நேச்சர் இருக்கு. முத்துசாமியோட பெரும்பாலான ரைட்டிங்ஸ் எல்லாமே அது ஒரு தனிப்பட்ட விஷயத்த பேசாது. அது பல விஷயங்களை பற்றி அண்டர் தி சன் எந்த விஷயம் வேணால் விவாதத்துக்குரியது, அது நம்மளுடைய கவனிப்புக்குரியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரந்த தளத்தில் எல்லா விஷயத்தையும் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறாரு. எல்லா விஷயத்தையும் கூட சேர்த்து பயணம் போயிட்டுருக்காரு. ஒரு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு இலக்கற்ற ஒரு பயணம் மாதிரி இந்த நாடகமும் அதுக்குள்ளே இருக்க டைலாக்ஸும் போயிட்டுருக்கு. முத்துசாமியோட மீதி நாடகங்களை விடவும் இந்த இந்துச்சொலி எனக்கு ஒரு ஒரு சித்தாந்த பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டை நான் பலமுறை படித்து பார்த்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் ரொம்ப ரொம்ப ஒரு நேசிக்கிற ஒரு டெக்ஸ்ட்டு. நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் போய் நீங்கள் இந்த டைலாக் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஒரு நிறைய பிரான்ச்சஸ், நிறைய டைவர்ஷன்ஸு உங்களுக்கு இது புரியும். அதனால் இது ஒரு டெக்ஸ்டுவல் ப்ளஷருக்காக இதை ஒரு தரம் கட்டாயமாக எல்லாரும் இதை அண்டர்கோ பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ இப்போ டெக்ஸ்ட்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இந்த டெக்ஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க்கு. இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்கம்தான் முடிவானது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா இது இது ஒரு ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு ஒரு வடிவத்தை நம்ம இதுக்குள்ளேருந்து சூஸ் பண்ணி நம்ம பண்ண தான் முடியும். ஆனால் அதான் முடிவானது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அந்த வடிவத்துக்குள்ளேயே நிறைய போதாமைகள்லாம் நமக்கு தென்படும். இந்த டெக்ஸ்டோட முழு கெப்பாசிட்டியையும் இந்த வடிவம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுதா, ரிவீல் பண்ணுதா அப்படின்னு நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லா டைரெக்ஷன்லேயும் நடிகர்களை இழுத்துட்டு போகுது, எல்லா டைரெக்ஷன்லையும் பார்வையாளர்களை இழுத்துட்டு போகுது. அதனால் ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஒரு கலைச்சி போடுற ஒரு ஒரு தன்மை இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் ஒரே சமயத்தில் ஒரு இணைப்பும் விலகலும் சாத்தியமாகிற ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு நடிகன் உள்வாங்கி தன்னோட உடல் மொழி மூலமாக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படின்னு நான் கூத்துப்பட்டு நிறைய நாடகங்கள் பார்த்துருக்கேன். இப்போ இந்த நிறைய நடிகர்களோட நடிப்பையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ இப்போ பெரும்பாலும் இதில் இருக்க நடிகர்கள் பெரும்பாலும் புதுசான நடிகர்கள், புதிதாக வந்த நடிகர்கள். அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சவாலாக இருந்திருக்கும். இந்த நாடகத்தை லீட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை பார்வையாளராக அங்கேருந்து பார்க்கும்போது இந்த இந்த சவாலை அவங்க தங்களால் இயன்ற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதை முடிஞ்ச வரைக்கும் அவங்க சிறப்பாக
பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தோணுச்சு. இதை வந்து இயக்குனரும் வந்து அவங்களுக்குள்ள இந்த பிளேக்கான ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பிளேயோட பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த குரு சிஷ்ய பாரம்பரியத்திலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து அந்த தொழிலாளியோட விடுதலை அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் ஒரு கல்ச்சர் வந்து பலவிதமான கிராஸ் ரோட்ஸை வந்து மீட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. அது எல்லாம் இது வந்து பல டைமென்ஷனில் வந்து இதுக்குள்ளே பதிவாகுது. கடைசியில் வந்து அந்த மின்சார தொழிலாளியும் அந்த தார் போடுற தொழிலாளியும் தான் வந்து ஒரு சிரஞ்சீவி தன்மையோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாடகம் முடியுது. ஏன்னா வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து அதே மாதிரி தான் இருக்குது. வந்து அதை தான் அவர் சிரஞ்சீவி தன்மை அப்படின்னு சொல்கிறார். உலகத்தில் எல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கார் தொழிலாளி போடுற கார் ரோட்டில் தான் வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதில் தான் போயிட்டுருக்கோம். நிறைய வெஹிக்கிள்ஸ் அதில் தான் போயிட்டுருக்கு. அதனால் அதை உபயோகப்படுத்துகிற எல்லாரும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி மின்சார தொழிலாளியோட உழைப்புனால தான் வந்து நம்ம வீட்டில் வந்து மின்சாரத்தினால வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கை வந்து இன்றைக்கி மின்சாரத்தை அடிப்படையாக நம்பியிருக்கு. அதை அதை கொடுக்குறவங்க அந்த மின்சார தொழிலாளி. ஆனால் அவனோட வாழ்க்கை அதே மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு முரணை வந்து ஹைலைட் பண்ணுறாரு இந்த நாடகத்தில். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த குரு சிஷ்ய பரம்பரையோட அந்த ஞானத்தோட தேடலிருந்து ஆரம்பித்து, ஏன்னா குரு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறதில்ல சிஷ்யனுக்கு, எப்பவும் கொஞ்சம் மீதி வச்சுருக்காரு. வந்து ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா அவர் காலியாகிடுவார் அவர் வந்து. அதனால் அவர் கொஞ்சம் மீதி வச்சுருக்காரு. ஆனால் சிஷ்யங்களுக்கும் வந்து ஒரு உழைப்பு வேணும்ல, வந்து அவங்களும் போய் தேடணும்ல. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு சிஷ்யன் வந்து எப்பயாலும் இருப்பான். அதாவது குருவோட அந்த ரகசியத்தை தெரிஞ்ச ஒரு சிஷ்யன் வந்து எப்போவுமே இருப்பான். குருவோட மிஞ்சியவனாக இருப்பான். அது வந்து காலங்காலமாக தலைமுறையாக இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய காலத்தோட தொடர்ச்சி வந்து இந்த நாடகத்தில் வந்து சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அது வந்து நடிகர்கள் வந்து கூடிய வரைக்கும் வந்து சிறப்பாக அதை வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, விஷுவலாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த நடிகர்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, என்னோடய நாடகத்துலேயும் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் முத்துசாமியோட ஒவ்வொரு நாடகமும் நடிகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுக்குது. அதனால் நம்ம அதை அண்டர்கோ பண்ணும்போது தான் அந்த அந்த நடிகனுங்கிற டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டோட்டலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. புதுப்பட்டிருக்கும் நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.